இஸ்ரேல் ஹமாஸ் விஷயத்தில் ஹமாஸுக்கான ஒரு நெருக்கடியை இஸ்ரேல் கொடுக்குறாங்களா? இஸ்ரேல் ஹிஸ்புல்லா பிரச்சனையை பற்றி இப்போ யாருமே பேசுறது கிடையாது. அதே நேரத்தில் அந்த பக்கமாக இருந்த ஹூத்திகள் இன்னமும் எந்த விதமான செயலையும் செய்யவில்லையா? ஒருவேளை இஸ்ரேல் ஹிஸ்புல்லா அப்படிங்கிற அந்த யுத்தம் முடிந்த உடனேயே இஸ்ரேல் ஹூத்திக்கான யுத்தம் முடிந்து விட்டதா? அடுத்ததாக வரக்கூடிய பிரச்சனைகளில் இப்போ தப்பிக்கக்கூடிய நாடாக ரஷ்யா இருக்காங்களா, உக்ரைன் இருக்காங்களா? ஏகப்பட்ட கேள்விகள் இருக்குல்ல, அவ்வளவு அப்டேட் ஒளிந்திருக்கிறது. இதெல்லாம் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் தமிழ் விதை அப்படிங்கிற நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கணும். நான் உங்கள் விக்கி, இது உங்கள் தமிழ் விதை. ஷார்ட்டாக கொஞ்சம் செய்திகளுக்கு போகிற முன்னாடி ஒரு 20 செகண்ட் சூப்பரான 99 ரூபாய்க்கு பேக்கெட் சைஸில் இருக்கக்கூடிய ஒரு செஸ் போர்டு வித்து மேக்னெட்டிக் அந்த ஒரு காயின்ஸோடி வேறு லெவலில் இருக்கும். 99 ரூபாய்க்கு வேறு எங்கேயும் கிடைக்க வாய்ப்பு இல்லை. வேணுங்கிறவங்களுக்கு கீழே லிங்க் இருக்குது, வாங்கிக்கோங்க. ஸோ முதல் செய்தியாக நம்ம பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு காலகட்டத்திலும் இஸ்ரேல் ஹமாஸ் யுத்தம் அப்படிங்கிறத பேசும்போது எந்த அளவுக்கு பெருசாக பேசப்பட்டுச்சு. இஸ்ரேல் ஹமாஸ், இஸ்ரேல் ஹிஸ்புல்லா, இஸ்ரேல் ஹூத்தி, இஸ்ரேல் ஈரான் அப்படின்னு சொல்லி பெரிய லெவலில் பேசப்பட்ட யுத்தம் இப்போ அதிகமாக இஸ்ரேல் ஹமாஸோடி சுருங்கி விட்டது அப்படின்னு சொல்லலாம். மீதம் இருக்கும் ஹிஸ்புல்லா, ஹூத்தி இப்படிங்கிற பலரையும் இஸ்ரேல் என்ன செஞ்சிட்டாங்கன்னா, ஒன்று ரொம்ப பெரிய அளவில் அடி கொடுத்து நாங்கள் பீஸ் ட்ரீட்டியை உருவாக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி பல அமைப்புகளையும் அப்படியே சைலண்ட் ஆக்கிட்டாங்க. இதெல்லாம் விட சிரியாவுக்குள்ளே இஸ்ரேல் கால் நுழைத்தது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இப்போ அவங்க ஒரு படுக்கிறதுக்கான ஒரு இடத்தையே ரெடி பண்ணிட்டாங்களாம். கோலன் ஹைட்ஸ்லேருந்து மேலே வர பக்காவாக இஸ்ரேல் என்ன செஞ்சிட்டாங்க, சிரியாவினுடைய சில நிலப்பகுதிகளை எடுத்து விட்டார்கள். டார்டஸ் அப்படிங்கிற நேவல் பேஸிலிருந்து ஆயுதங்களை வெளியில் எடுப்பதற்கு ரஷ்யா போன்ற நாடுகள் மிகப்பெரிய சிக்கலை சந்தித்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் எந்த விதமான எதிர்ப்பும் இல்லாமல் கோலன் ஹைட்ஸ்க்கு மேல் பகுதியை இஸ்ரேல் கையகப்படுத்தி இருப்பது அப்படிங்கிறது இங்கே குறிப்பிட வேண்டியது. அப்போ இஸ்ரேல் இங்கே ஜெயிச்சிருக்காங்க. அது கூடவே இப்போ இஸ்ரேல் ஹமாஸ் அப்படிங்கிற யுத்தத்தில் ஹமாஸ் அங்கே இருக்கக்கூடிய ஹாஸ்டேஜஸை ரிலீஸ் பண்ணுறதுக்கான ப்ரெஷரை நாங்கள் என்றைக்குமே கொடுத்துட்டு தான் இருக்கோம், அதுலேருந்து நாங்கள் ஒரு பொட்டும் மாறினதே கிடையாது அப்படின்னு சொல்லி இஸ்ரேல் அவங்களுடைய விளக்கத்தை கொடுத்துருக்காங்க. ஆனால் அந்த பக்கமாக இருக்கக்கூடிய ஹமாஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை, ஹாஸ்டேஜஸ் நிறைய பேர் இறந்ததற்கான காரணம் அந்த இடத்துல ஹாஸ்டேஜஸ் இருக்காங்க அப்படின்னு தெரிந்த பிறகும் இஸ்ரேல் அவங்களுடைய ஏர் ஸ்ட்ரைக்கை நடத்தினது தான். அப்படி ஏர் ஸ்ட்ரைக் நடத்தினால தான் மெஜாரிட்டியான ஹாஸ்டேஜஸ் இறந்து போனாங்க. இதற்கு பொறுப்பேற்க வேண்டியது இஸ்ரேல் தான் அப்படின்னு சொல்கிற அந்த குட்டை தூக்கி போட்டிருக்காங்க. இது ஆல்ரெடி நமக்கு தெரிஞ்சது தான் அப்படின்னாலும் எகெயின் இது ஒரு ஒஃபிஷியலான செய்தியாக மாறி வருகிறது. இரண்டு பேருமே மாற்றி சொன்னாலும் இரண்டு பேருமே செய்திருப்பது போர்க்குற்றங்கள் தான். ஸோ வார் கிரைம் செஞ்சுருக்கீங்கப்பா ஹமாஸினுடைய தலைவர்கள், இஸ்ரேலினுடைய தலைவராக இருக்கக்கூடிய நெத்தன்யாஹு அவர்கள். உங்களுக்கு எதிராக நாங்கள் அரெஸ்ட் வாரண்டை பிறப்பிக்கிறோம் அப்படின்னு சொல்லி இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்ட் அரெஸ்ட் வாரண்டை பிறப்பித்திருந்தார்கள். அதற்கு எதிராக அப்பீல் செஞ்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்ல, அதனுடைய விசாரணை அடுத்த வாரம் இருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இஸ்ரேல் சார்பாக நாங்கள் தப்பே செய்யலை, நாங்கள் செஞ்சது வார் கிரைம் கிடையாது, எங்களுடைய பாதுகாப்புக்காக, எங்களுடைய ஃபியூச்சருக்காக, எங்களுடைய மக்களை காப்பாற்றுவதற்காக எங்களுக்கு வேறு வழியே இல்லை, அதனால தான் நாங்கள் இந்த மாதிரியான விஷயங்களை ஈடுபட்டோம், இதை வார் கிரைம் நீங்கள் எப்படி சொல்லலாம்? அப்படி வார் கிரைம் நீங்கள் சொன்னீங்கன்னா அவங்க செஞ்சதை மிகப்பெரிய அளவில் நாங்கள் காண்பிக்க வேண்டியதாக இருக்கும் அப்படின்னு சொல்கிற எவிடன்ஸ் எல்லாமே யார் வச்சுருக்காங்களாம்? இஸ்ரேல் வச்சுருக்காங்களாம். அப்போ இஸ்ரேல் ஹமாஸ் அப்படிங்கிறத விட இப்போ இஸ்ரேல் வெர்சஸ் இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்ட் அதனுடைய வழக்கு, அதனுடைய கைது நடவடிக்கை அப்படின்னு சொல்கிற அந்த ஒரு செய்திக்கு கொஞ்சமாக முக்கியத்துவம் கொடுக்கிறது ஊடகம். அடுத்ததாக டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் வர்றதுக்கு முன்னாடி இஸ்ரேலினுடைய காய் நகரத்தில் செய்து முடிக்க வேண்டும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்த நெத்தன்யாஹு அவர்களுக்கு அடுத்தடுத்ததாக திருப்பங்கள். டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் வந்தாலும் நெத்தன்யாஹு அவர்களுக்கான சப்போர்ட் அதிகரிக்கும், எனவே கொஞ்சம் ஸ்லோவாக போனாலும் போதும் அப்படின்னு சொல்லி இஸ்ரேல் நினைக்க, இந்த பக்கம் அப்படியே உல்டாவா உக்ரைன் கொஞ்சம் ஸ்பீடப் பண்ணியிருக்காங்க. பட் இன்னைக்கு ரஷ்யா போக்ரோஸ்க் அப்படிங்கிற பகுதியினுடைய வாயில் வரை வந்துட்டாங்க அப்படிங்கிற தகவல் வெளியாகி இருக்கிறது. ரொம்ப முக்கியமான இலக்கை ரஷ்யா அடைய போகிறது. போக்ரோஸ்க் பகுதியை மட்டும் ரஷ்யா அடைந்து விட்டார்கள் என்றால் லாஜிஸ்டிக்ஸ், உக்ரைனுக்கு தேவையான பல லாஜிஸ்டிக்ஸ் வழித்தடங்கள் அப்படிங்கிறது முடக்கப்படும். அப்படி முடக்கப்படுமாயின் உக்ரைனுடைய இராணுவ வீரர்களை சீக்கிரமாக என்சர்க்கிள் பண்ணி அவங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள் ரஷ்யா கொண்டு வருவதற்கான அந்த வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றன. சிரியாவில் அல் அசாத் அவர்களுடைய ஆட்சி கவிழ்க்கு பிறகு ஒரு நாடு எக்ஸ்டர்னலாக சிரியாவை ஷேப் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிற நாடு எது அப்படின்னு பார்த்தா தூரமாக நின்று கை காட்டுற துருக்கி தான். நாங்கள் இருக்கோம், நாங்கள் இருக்கோம், நாங்கள் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு குண்டெல்லாம் தூக்கி போடுறாங்க. கேட்டால் அந்த பக்கமாக குர்தின போராளிகள் இருக்காங்க, அவங்களுக்கு எதிராக தான் நாங்கள் குண்டு போட்டோன்னு சொல்கிறாங்க. இந்த பக்கம் கோலன் ஹைட்ஸில் இஸ்ரேல் வந்துட்டாங்களே, நாங்கள் இருக்கோம், நீ வாப்பா தைரியம் அப்படின்னு சொல்லி இஸ்ரேலுக்கு தைரியம் கொடுத்ததும் யார் தானா? துருக்கி தானா. இதை தான் ஈரானுடைய அயத்தல்லா அவர்கள் ரொம்ப நாட்களுக்கு முன்னாடி, ஒரு வாரத்துக்கு முன்னாடி சொல்லியிருந்தார். கிட்ட இருக்கக்கூடிய ஒரு நாடு அவங்களுக்கு தேவையான உதவிகளெல்லாம் கொடுத்து எவ்வளோ பெரிய சீக்ரெட்டான மெசேஜ் எல்லாம் பாஸ் பண்ண முடியுமோ அதெல்லாம் பாஸ் பண்ண வச்சு தான் அல் அசாத் அவர்களுடைய ஆட்சி கவிழ்ப்புக்கு காரணமாக இருந்தது. இல்லாட்டினா எங்களுடைய படை வந்த கிளர்ச்சியாளர்களுடைய படையை அடித்து துரத்தி இருக்கும் அப்படின்னு சொன்னார்.
ரஷ்யாவை பொறுத்த வரைக்கும் இல்லைப்பா ஒரு கமெண்ட்ஸும் கிடையாது, நோ கமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அல்-அசாத் அவர்களுடைய ஆட்சி கவிழ்ப்பு, அதன் பிறகு HTS கூட நீங்கள் பேசுகிறீங்களாங்கிறது. இதே மாதிரி பல செய்திகளுக்கு ரஷ்யா இப்போதும் பதில் எதுவுமே கொடுப்பது கிடையாது. ஆனால் அமெரிக்கா ஒரு படி மேலே போய் HTS அமைப்பு கூட நாங்கள் டைரக்ட் கான்டாக்டில் தான் இருக்கோம், அவங்க சொல்லியிருக்காங்க சிரியாவை சூப்பராக வழி நடத்துவோம் அப்படின்னு சொல்லி, அதை நாங்கள் நம்புகிறோம், அவங்க சொல்கிறத செயலில் காண்பிக்க வேண்டும், அந்த செயலில் தான் அடுத்ததாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி பல செய்திகளை இப்போ யார் சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க, அமெரிக்கா சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. உக்ரைனுக்கு தேவையான ஆர்ம்டு வெஹிக்கிள் இல்லை இதே மாதிரியான பல விஷயங்களை செய்யக்கூடிய தொழிற்சாலைகள் இப்போ ஜெர்மனியிலிருந்து ஸ்லோவைக்கியாவில் இருந்துச்சு, இப்போ ஸ்லோவைக்கியாவிலேருந்து மறுபடியும் ஜெர்மனிக்கு கொண்டு வர போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா ஜெர்மனியை விட்டு பல நிறுவனங்கள் வெளியேறும் போது அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை பயன்படுத்துவதற்காக அந்த நாட்டு நிறுவனங்கள் இப்போது ஆயத்தமாகி வருகிறார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது. கேன்சர் வேக்சினை நாங்கள் தயாரிச்சிட்டோம் அப்படின்னு சொன்ன ரஷ்யா அதை பற்றியான மேலும் விவரங்களை தெரிவிக்கவில்லை. எந்த கேன்சர் அடுத்ததாக எப்படி ட்ரையல் பண்ண போகிறாங்க, யாருக்கு இந்த வேக்சின் அப்படிங்கிறது கொடுக்கப்படும் என்கிற தகவல் எல்லாமே இன்றும் மர்மமான முடிச்சு தான். அமெரிக்காவில் டிக்டாக் பேன் செய்யப்படுமா, சுப்ரீம் கோர்ட்டினுடைய தீர்ப்புக்காக அமெரிக்க மக்கள் காத்திருக்கிறார்கள் என்கிற தகவலும், டிக்டாக் இல்லாமல் எப்படியப்பா அப்படின்னு சொல்ற இலசுகளுடைய கவலையும் ஒன்று சேர நிற்கிறது. ஆசாத் அல்-அசாத் அவர்கள், சிரியாவில் அல்-அசாத் அவர்களுடைய ஆட்சி எப்படி இருந்தது அப்படிங்கிறதுக்கான புகைப்படங்களும், அங்கே மாஸ் கிரேவியார்ட்லாம் இருக்குப்பா, நிறைய மனிதர்கள் கொஞ்சம் குவிக்கப்பட்டிருப்பார்கள் அப்படிங்கிற தகவலும் வெளியாகி இருக்கிறது. இந்தியாவினுடைய ஒரு நேவி ஸ்பீட் போட்டும் அதே மாதிரி அந்த பக்கமாக வந்த பேசஞ்சர் ஃபெரியும் நேருக்கு நேர் மோதி கொண்டதில் 13 நபர்கள் உயிரிழந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. இன்னும் உயிரிழப்புகள் அதிகமாகுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் முதல் பேர்ட் ஃப்ளூ, ரொம்ப சிவியரான பேர்ட் ஃப்ளூ லூசியானால கண்டுபிடித்திருப்பதாக செய்திகள் வெளியாகி இருக்கிறது. ட்ரம்ப் அவர்களை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக அமெரிக்க வரலாற்றில் அடுத்ததாக ஒரு மைல்ஸ்டோனை தெரிவிப்பார், நிறைய நாடுகளுக்கு எடுத்துக்காட்டாக இருப்பார் அப்படின்னு சொல்லப்படுது. ஏன் அப்படின்னா பல நாடுகள் கூட நேரடி சண்டையில் போக போகிறாரு ட்ரம்ப் அவர்கள். இந்தியா எங்களுக்கு எதிராக நிறைய வரி விதிக்கிறார்கள், அதே மாதிரியான வரியை நாங்களும் இந்தியாவுக்கு எதிராக விதிப்போம், அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாதுன்னு சொல்லி ட்ரம்ப் அவர்கள் சொன்னது இன்னைக்கு வைரலாக இருந்துச்சு. அர்ஜென்ட் சப்போர்ட் ஃபார் காசா, சீக்கிரமாக எல்லா நாடுகளும் சேர்ந்து காசாவுக்கு உதவி செய்யுங்கள், இது ரொம்ப இம்பார்ட்டண்டான செய்தி அப்படின்னு சொல்லி துருக்கி பல நாடுகளுக்கு அவங்களுடைய எமர்ஜென்சி மெசேஜை அனுப்பியிருக்காங்க. ஜம்மு அண்ட் காஷ்மீர் UNGA யுனைடெட் நேஷன் ஜெனரல் அசம்பிளியில் ஏதாவது ஒழிக்கப்பட்டதா அப்படின்னு பார்த்தா பாகிஸ்தானுடைய ரிக்வெஸ்ட்டுக்கு ஐநா சபை வச்சுட்டாங்க. ஐநா சபை எந்த விதமான முன்னுரிமையும் கொடுக்கவில்லை, அதனால் அது பேசப்படவில்லை. ஐயோ பாகிஸ்தான், யார் உங்களுக்கு உதவ போகிறாங்க அப்படிங்கிறது தெரியலை. துருக்கி பிரான்சினுடைய ஃபாரின் மினிஸ்டர்ஸ் பேசிக்கொண்டார்கள் அப்படின்னும், சிரியாவில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் அதன் அடுத்த கட்ட நடவடிக்கை அப்படிங்கிறத பற்றி 2 நாடு தலைவர்களும் சந்தித்துக் கொண்டார்கள், பேசிக்கொண்டார்கள் என்கிற தகவலும் வெளியாகி இருக்கிறது. ஸோ எவ்வளோ செய்திகள் பார்த்துருக்கோம், எவ்வளோ ஸ்பீடாக பார்த்துருக்கோம் அப்படிங்கிறதுலாம் நீங்களே புரிஞ்சிருப்பீங்க. இதுக்கு பின்னாடி நிறைய ஹார்ட் ஒர்க் இருக்குது. அப்போ நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னா, என்ன மோட்டிவேட் பண்ணுறதுக்கு ஒரு லைக், ஒரு கமெண்ட், அப்படியே கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா சூப்பராக இருக்கும். உங்கள் வீட்டு குழந்தைக்கு கிட்ஸ் பெஸ்டி சார்பாக எந்த விதமான டாய் வாங்குறதா இருந்தாலும் ஃபர்ஸ்ட் சர்ச் பண்ணுங்கள். எந்த டாயும் கிட்ஸ் பெஸ்டில் வந்து வாங்குங்கன்னு சொல்லலை, சர்ச் பண்ணுங்கள், குவாலிட்டியை கம்பேர் பண்ணுங்கள், விலையை கம்பேர் பண்ணுங்கள். கிட்ஸ் பெஸ்டி ஸ்டார்ட் பண்ணதே காரணம் என்ன அப்படின்னா, என் வீட்டு குழந்தைக்கு நான் டாய் வாங்கி கொடுக்கும்போது அதிகமான விலைக்கு வாங்கக்கூடிய டாய் ரொம்ப குறைவான அதே டாயை குறைவான விலைக்கு வாங்க முடியும் அப்படின்னு சொல்கிற ஒரு சோர்ஸை கண்டுபிடிச்சதுனாலையும், அதையே நம்ம செய்யக்கூடாது அப்படிங்கிற ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்ததுனாலையும் மட்டும்தான். அதை விடுத்து வேறு எந்த காரணங்களும் இல்லை என்பதை குறிப்பிட்டு இங்கே கூறிக்கொள்கிறேன். 99 ரூபாய்க்கான அந்த செஸ் போர்டு இன்னும் விற்பனையில் இருக்குது, வேணுங்கிறவங்க வாங்கிக்கோங்க. நெக்ஸ்ட்டும் ஸ்டாக் பண்ணியிருக்கோம், இன்னும் ஒரு 1000 பீசஸ்க்கு மேலே இருக்குது, வேணுங்கிறவங்கெல்லாம் கீழே வந்து வாங்கிக்கலாம். ஸோ நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.